வணக்கம். என்னதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்க மோசடிகளை தடுக்க செபி, எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் புரோக்கர் எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் மோசடிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எங்களோட சேனல்ல இருந்தும் என்ன விதமான ஆன்லைன் மோசடிகள் நடக்கு, அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நிறைய பகுதி வீடியோ போட்டிருந்தோம். பட் என்னதான் அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி நடந்த ஒரு ஆன்லைன் மோசடியை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க ஜீரோதா கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ எப்படியெல்லாம் ஆன்லைன் கும்பல் பிளான் பண்ணி ஜீரோதா கஸ்டமரை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்றேன். ஸோ கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னராக இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு கால் நாங்கள் ரிசீவ் பண்ண ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ கூப்பிட்டு சார் ஜீரோதாலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அந்த காலில் இன்ஸ்டியூஷன் ஸ்டேட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால ஒரு தொகையை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தா போதும், உங்களுக்கு 15% 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே தெரியும் இது நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஜீரோதான் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு நாங்கள் லிசன் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருந்துச்சுன்னு அந்த கஸ்டமர் எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தாங்க, அதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜீரோதாவுடைய முக்கிய அதிகாரி இருக்கக்கூடிய வேணு மாதவ், நிக்கில் காமத், ஈவன் நித்தினே கூட இருக்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை ரெடி பண்ணி போலியான அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோவும் அனுப்புறாங்க. அந்த வீடியோவில் ஜீரோதோட எம்ப்ளாயை, அதுவும் முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் அதிகாரியை அவங்கள காமிச்சிக்கிட்டு ஜீரோதோடைய லோகோ எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி, ஸோ நீங்க இந்த இன்ஸ்டியூஷன் கிரியேட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜீரோதால ட்ரேட் பண்றவங்க ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஜீரோதா கையில இருந்து அனுப்புறது தான் சேஃப். ஆனா இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன அக்கௌண்ட் சொல்றாங்களோ அதுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ட்ரேடை அப்ளை பண்ற மாதிரி போலியான சர்டிபிகேட் என்எஸ்எல் பேசிங் கிடைக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது எல்லாமே முற்றிலும் போலியானது. ஸோ மக்களை ஏமாத்துறதுக்காக இவ்வளோ செட்டப் நடந்திருக்கு. நடந்து ஜீரோதா எம்ப்ளாயி மாதிரி காமிச்சுக்கிட்டு அந்த குரூப்ல நிக்கணும் இருக்கிற மாதிரி, நிக்கில் இருக்கிற மாதிரி, வேணுமாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அங்க அவங்களுக்கு பணத்தை படிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லா விஷயமும் அந்த கஸ்டமருக்கு நாங்கள் கேதர் பண்ணி ஜீரோதாவுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண இந்த மாதிரி கஸ்டமர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ஜீரோதால சொன்னாங்க, இல்லைங்க ஜீரோதால நடக்காது, கஸ்டமர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜீரோதா சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால ஜீரோதா கஸ்டமரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லயும் காலோ ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. ஸோ அது முற்றிலும் போலியானது. அந்த கஸ்டமர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எங்களை பத்தி விவரங்கள் தெரியல, எங்கேயோ யூடியூப்ல பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லைங்க அது போலியானதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தோம், நீங்க முதல்ல கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நாங்க உடனே சொல்லியிருப்போம் இது போலியானது அப்படின்னு. ஜீரோதா கஸ்டமர் இந்த மாதிரி அன்வான்டான விஷயத்துல, ஜீரோதா சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா உடனே நீங்க ஜீரோதால ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிருங்க, அல்லது எங்களோட தமிழ்நாடு டீமுக்காக கூப்பிடுங்க. நாங்கள் எங்க சைட்ல இருந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு சைபர் கிரைம்ஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 1930 அப்படிங்கிற நம்பர் கூப்பிட்டு நீங்க உடனே கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருங்க. இந்த மாதிரி பிரச்சனை பாக்குறீங்க அப்படின்னா, அல்லது சைபர் கிரைம்ஸோடைய அபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதில் போய் நீங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். ஸோ எவ்வளவுதான் நம்ம சேஃபா இருந்தாலும் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையை மக்களுக்கு காமிச்சு அவங்களோட பணத்தை பிடுங்கி நிறைய மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த முறையில. அதனால மக்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஜீரோதா கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோதால அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முற்றிலும் போலியானது அப்படின்னு. ஜீரோதாக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த டேட்டா பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் இது சம்பந்தம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தமிழ்ல வீடியோ போடுறேன். ஜீரோதா கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை, நீங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வரலாம். அதனால ரொம்ப சேஃபா இருங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இது இழந்துடாம இருக்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மெசேஜை ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. மெயின் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். மிக்க